திரைப்பட இயக்குனர் ஏஎல் விஜய் காரில் வந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்து மோதிய மதுபோதை ஆசாமி தகாத வார்த்தைகளால் பேசி தகராறு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இயக்குனர் காரில் இருந்தபடி கிரீன் டீ குடித்த விவகாரம் சர்ச்சையானதன் பின்னணி என்ன? மதராசப்பட்டினம், தலைவா, தெய்வ திருமகள், கிரீடம் உள்ளிட்ட வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர் இயக்குனர் ஏஎல் விஜய். இவர் தனது குடும்பத்தோடு தீநகர் அபிபுல்லா சாலையில் வசித்து வருகிறார். இந்நிலையில் அடுத்து தான் இயக்கவிருக்கும் படத்திற்காக லொகேஷன் பார்ப்பதற்காக காலை 7 மணி அளவில் தனது வீட்டில் இருந்து பல்லாவரம் நோக்கி புறப்பட்டுள்ளார். அவருடன் அவரது கார் ஓட்டுநர், உதவி இயக்குனர் ஹரி, புரொடக்ஷன் கண்ட்ரோலர் மணிவர்மா ஆகியோரும் சென்றுள்ளனர். வாகன ஓட்டுநர் காரை இயக்க இயக்குனர் ஏஎல் விஜய் முன்புற சீட்டில் அமர்ந்தும் மற்ற இருவரும் பின்புற சீட்டில் அமர்ந்தும் சென்றுள்ளனர். வீட்டில் இருந்து சில 100 மீட்டர் சென்று அபிபுல்லா சாலையில் திரும்பும் போது எதிரே தவறான திசையில் வந்த இருசக்கர வாகனம் ஒன்று இவர்களது காரின் இடதுபுற கண்ணாடியில் மோதி விபத்தை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த உதவி இயக்குனர் பைக்கில் வந்தவரை தட்டி கேட்டுள்ளார். ஆனால் மதுபோதையில் இருந்த அவர் தகாத வார்த்தைகளால் பேசி தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஹெல்மெட்டை கழற்றி காரின் பேனட்டில் ஓங்கி அடித்ததுடன் புரொடக்ஷன் கண்ட்ரோலர் மணிவர்மாவையும் ஹெல்மெட்டால் அடித்து ஆபாசமாக பேசியதாக தெரிகிறது. ஒம்மார் கால் பண்ணுங்க. உடனே இயக்குனர் ஏஎல் விஜய் இது குறித்து போலீசாருக்கு அளித்த தகவலின் பேரில் தேனாம்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அதற்குள் மது போதையில் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த நபர் அங்கிருந்து சென்று விட்டார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மதுபோதை ஆசாமியை தேடி வருகின்றனர். இதனிடையே இயக்குனர் விஜயிடம் மதுபோதையில் ஆசாமி தகராறு செய்து தாக்க முயன்ற வீடியோவானது சமூக வலைத்தளங்களில் வைரலானது. இந்த வீடியோவில் இயக்குனர் ஏஎல் விஜய் காரில் அமர்ந்தபடி கண்ணாடி குடுவையில் ஏதோ குடித்து கொண்டிருப்பதைப் போல பதிவாக இருந்தது. அதனால் சம்பவத்தின் போது இயக்குனர் ஏஎல் விஜய் மது குடித்து கொண்டிருந்தாரா என்ற கேள்வியும் சமூக வலைத்தளங்களில் வைரலானது. இது குறித்து போலீசார் ஏஎல் விஜயிடம் கேட்டபோது உடனே தான் நேரில் காவல் நிலையத்திற்கு வருவதாகவும் உடனடியாக தன்னையும் தன்னுடன் வந்த நபர்களையும் பிரீத்திங் அனலைசர் கொண்டு சோதனை செய்யுமாறும் கூறியுள்ளார். தாங்கள் குடித்திருந்தால் உடனடியாக தங்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் அப்போது தெரிவித்துள்ளார். சொன்னது போலவே அடுத்த சில நிமிடங்களில் ஏஎல் விஜய் தேனாம்பேட்டை காவல் நிலையத்திற்கு வந்து தன்னை சோதனைக்கு உட்படுத்தி கொண்டார். பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் கையில் வைத்திருந்தது கிரீன் டீ எனவும் படப்பிடிப்புக்கு நேரமானதால் கிரீன் டீயை கையில் கொண்டு வந்ததாகவும் விளக்கமளித்தார். காலைல நான் யூஸ்வலாக க்ரீன் டீ குடிக்கிறது வழக்கம். காலைல கிளம்பும் போது என் அசிஸ்டன்ட் என்ன பண்ணாங்க, சார் குடிக்கலாம், காலைல எடுத்துகிட்டு போங்க, கார்லேயே குடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் இறங்கும் போது அவருக்கெல்லாம் கொடுத்துட்டு போனேன். இதுதான் நடந்தது. அந்த மக்கு என்ன இருக்குன்னு உள்ளே இருக்குது. எனக்கு ட்ரிங்கிங் ஹேபிட் கிடையாது. இவரையும் டெஸ்ட் பண்ணலாம், நான் டெஸ்ட் பண்ணுறேன். அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. பட் என்னென்னா சார், அவர் எனக்கு பேர் எனக்கு சரியாக தெரியல, அவர் வந்தவர் யாருன்னு போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்னோட விஷயம் என்ன சார், அவங்களுக்கும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். நீங்கள் ட்ரிங்க் பண்ணலாம், தப்பு இல்லை, அது அவங்களோட ஒரு சுய பழக்கம், அது அவங்களோட பர்சனல் டிசிஷன். ஆனால் ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ணியிருக்கும் போது அவங்க ட்ரிங்க் பண்ண அப்புறம் ஒரு ஆட்டோலேயோ ஒரு ஓலாலேயோ போயிருந்தால் பல விபத்துக்கள் தவிர்க்கப்படும். பல இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கலாம். ஏன்னா அவங்களும் சென்ஸில் இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு. நான் அவருக்கு தெரியுமா, நடந்தது என்னென்னு தெரியுமா கூட தெரியாது எனக்கு. பிகாஸ் வாஸ் ஃபுல்லி ட்ரங்க். ஸோ இதுதான் விஷயம் சார். உங்கள் மேலே 3 அடி அடிச்சதா சொல்கிறாங்க. உங்கள் மேலே அடிப்பட்டு இல்லை சார், என்னை நான் ஃப்ரண்ட்டில் இறங்கும் போது அந்த காலில் அடிக்க வந்தார். பிகாஸ் ஃபோன் இருந்தது, என் ஃபோனில் தான் பட்டுச்சு. நான் அதுக்குள்ளே வெளியே இறங்கிட்டேன். இதுதான் நடந்தது. அடிக்க வந்தார். ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தார் அந்த டைம். இல்லை சார், அவருக்கு என்ன மைண்டில் இருந்து எனக்கு புரியல. பிகாஸ் அவருக்கு பைக்கை சைடு மேலே இடித்ததுக்காக வந்தாரா இல்லை எதுக்காக வந்தார்? சைடு மேரில் இடித்தது அவர் தான். ஏன்னா அவர் தான் ராங் ரூட்டில் வந்தார். நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டு இருந்தோம். அவர் தான் சென்டரில் லெஃப்ட் ரைட்டில் வரார். லெஃப்ட்டை மெயின்டைன் பண்ணாமல் ரைட்டை மெயின்டைன் பண்ணி வந்தார். அதுக்கான வீடியோ எவ்வளோ சொல்லலை, எங்கே போனாலும் கிடைக்கும். இயக்குனர் ஏஎல் விஜயிடம்
மதுபோதை நபர் பிரச்சனை செய்து அவரது உதவி இயக்குனரை தாக்கிய சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.